வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடையில் செய்கிற புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, ஈவன் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதில் எந்த இன்க்ரீடியண்ட்டும் அதிகமான குவான்டிட்டியில் ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளியும் புதினாவோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கணும். ஸோ கம்மியாக ஆட் பண்ணால் பேருக்கு ஆட் பண்ணால் போதுமானது. நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் கடையில் சாப்பிடும்போது நல்லா சுருக்குன்னு தான் இருக்கும். பட் நான் போடுற குவான்டிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 வரமிளகா சரியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக 2 வரமிளகா தான் வச்சுருக்கேன். நீங்கள் செய்யும் போது காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து தெளிஞ்சு வர அளவுக்கு வணக்கினதுக்கு அப்புறமா 3 பெரிய தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம இப்போ வணக்கி எடுத்துக்கலாம். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டு கடைகளில் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அவங்க டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சட்னி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் கெட்டு போகிற மாதிரி பொருள் எதுவும் மேக்ஸிமம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஈவன் சில பேர் வெங்காயம் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதில் தக்காளி மட்டும்தான், தேங்காய் மற்ற ஐட்டம் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் சூப்பரான ஒரு சட்னி தான். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்திங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப ஃபைனாக மை மாதிரி அரைக்க வேண்டாம். அட் த சேம் டைம் இதில் க்ரன்ச்சியாக வரது உளுத்தம்பருப்பு மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா ஐட்டமும் பார்த்திங்கன்னா கிரைண்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திப்பியாக இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு கலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ் இது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். தேங்க்யூ.